தமிழகத்தில் இந்த ஆண்டு மாம்பழ சீசனானது துவங்கியுள்ளது. குறிப்பாக சேலத்து மாம்பழ மாநகரம் என அழைக்கப்படும் சேலத்தில் இந்த மாம்பழ சீசனானது தற்போது துவங்கியுள்ளது. தமிழகத்தில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், விருதுநகர், தேனி போன்ற மாவட்டங்களில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாம்பழ விளைச்சலானது பயிரிடப்பட்டுள்ளது. சுமார் 15 ரகங்களான மாம்பழங்கள் விளைச்சல் செய்யப்படுகிறது. இங்கு அதாவது தென்னிந்தியாவின் முக்கிய சந்தையாக விளங்கும் சேலம், அதாவது மாம்பழத்திற்கு முக்கிய சந்தையாக விளங்கும் சேலத்திலிருந்து சுமார் 15 ரகங்கள் விற்பனைக்கு செல்கிறது. மல்கோவா, பங்கனப்பள்ளி, பெங்களூரா, நடுசாலை, இமாம் பசந்த், நீலம் போன்ற 15 ரகங்கள் இந்த ஆண்டு முன்கூட்டி மாம்பழ விளைச்சல் அதிகரித்திருப்பதால் சந்தைகளுக்கும் மாம்பழ வரத்தானது அதிகரித்துள்ளது. குறிப்பாக சேலத்தில் வரகம்பாடி, ஜலகண்டாபுரம், நங்கவள்ளி, மேட்டூர், ஓமலூர், காமலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 5,000 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாம்பழமானது விளைச்சல் விளைவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சேலத்தில் அக்ரஹாரம் மற்றும் கடைவீதி, தேர்வீதி, லீபஜார் போன்ற பகுதிகளில் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை உள்ளது. இந்த விற்பனை நிலையங்களிலிருந்து உள்நாடுகள் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக டெல்லி, கொல்கத்தா, மும்பை, சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களுக்கும் இங்கிருந்து மாம்பழங்களானது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதே போல மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் சேலத்திலிருந்து மாம்பழமானது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு வட மாநிலங்களிலிருந்து இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதிக அளவில் அந்த ஆர்டர் புக் செய்து கொண்டு வருகிறார்கள். இதனால் வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக கடந்த ஆண்டு, அதாவது கிலோ இந்த ஆண்டு 150 முதல் 250 ரூபாய் வரை விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் அடுத்த மாதம், அதாவது மே மாதம் போன்ற மாதங்களில் விலையானது சற்று 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சேலத்தில் விளைவிக்கக்கூடிய மாம்பழமானது மிக சுவை மிகுந்ததாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருப்பதால் அதிக அளவிலான பொதுமக்கள் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மாம்பழ வகையாக சேலத்து மாம்பழம் விளங்குகிறது என்பது ஒரு கருத்து. சேலத்திலிருந்து வின் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவானந்தத்துடன் செய்தியாளர் சுதாகர்.